தமிழர்களை ஒன்றிணைக்கும் ஜீ தமிழின் மற்றும் ஒரு பிரம்மாண்டம் ஆஹா என்ன பொருத்தம் மீண்டும் காதலிக்க வாங்க. ஆஹா என்ன பொருத்தம் இந்த பேரை கேட்டாலே இது எந்த மாதிரி ஷோனா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பொருத்தம்னா ஜாதக பொருத்தம் கிடையாதுங்க, இது ஜாலியான பொருத்தம். இங்க எத்தனை பொருத்தம் கரெக்டா இருக்குன்னு நாங்க பார்க்க போறது இல்ல, ரெண்டு மனசு இடையில இருக்கிற நெருக்கத்தை தான் நாங்க பார்க்க போறோம், அதை பத்தி பேச போறோம். 3 அழகான தம்பதிங்க நம்ம ஷோக்கு வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த அழகான விஷயத்த நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் வர போற தம்பதி ஐயப்பன் அண்ட் வித்யா. நிலவில் மீதி பெண்ணுருவில் வந்தாளே இவள் தானா இவள் தானா. ஹாய் ஐயப்பன். ஹாய் மேம். ஹாய் வித்யா. ஹாய் மேம். வெல்கம் டு ஆஹா என்ன பொருத்தம். நீங்க ரெண்டு பேரும் எங்க ஷோக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நீங்க இப்போ என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஜீ தமிழ்ல வந்து புகுந்து வீடுன்ற ஒரு சீரியல்ல பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க வித்யா? நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ தட்ஸ் நைஸ். உங்க கல்யாணம் ஊட்டில நடந்ததா? ஆமா. சோ அங்க எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? ஆக்சுவலி வடகால வந்து எங்களுக்குன்னு ஒரு ட்ரெடிஷனல் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு டான்ஸ் இருக்கு. சோ அந்த டான்ஸ் ஆடி பாட்டு பாடி எல்லாமே பயங்கரமா. உங்க கல்யாணத்துல ஸ்பெஷாலிட்டி வந்து டான்ஸ். சோ அந்த டான்ஸ் இங்கே பண்ணிட்டீங்க? கண்டிப்பா மண்டபத்திலே பண்ணேன், பட் ஊர்ல பண்ண முடியல, மண்டபத்துல பண்ணிருந்தேன். எங்க ஷோல ஒரு ட்ரெடிஷன் இருக்குங்க. சொல்லுங்க. வந்த கப்பல திருப்பி கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். மறுபடியும்? ஆமா. உங்க கல்யாணத்தை நீங்க என்ன கூப்பிடவே இல்ல. சோ உங்க கல்யாணத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்காக, எங்க ஆடியன்ஸ்க்காக நீங்க திருப்பி மாலையா மாத்திக்கணும். கண்டிப்பா. So cute. Thank you. Thank you. உங்களுக்குள்ள இருந்த வெக்கோ லவ் எல்லாம் திருப்பி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. Please go and take your seat. Thank you. நம்ம ஷோக்கு அடுத்து வர போற கப்பல் ரெண்டு பேருமே ஆர்டிஸ்ட். அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் டான்சர்ஸ் கூட. So let's welcome Raghav and Preetha. You wanna feel my kiss, but you can't touch this. Hypnotic, hypnotic, supersonic, superstar, come get it. Superstar, come get it. இரும்பிலே ஒரு இருதயம் உழைக்குதோ, முதல் முறை காதல் அழைக்குதோ. இரும்பிலே ஒரு இருதயம் உழைக்குதோ, முதல் முறை காதல் அழைக்குதோ. உச்சியும் ஒன்றாக. Hi Raghav. Hi Sangavi. Hi Preetha. Hi. Welcome to ஆஹா என்ன பொருத்தம். Thanks for having us. இப்போ நீங்க என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? 2 ஃபிலிம்ஸ் லீடா பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து புளிய மரம்னு பேரு, ஒன்னு வி அப்படினு பேரு. Oh, okay. V for victory. Hopefully. Yeah. So wish you all the best for that. Preetha, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல வேலை பண்ணிட்டு இருக்கேன். Plus I also help ராகவோட அடுத்த ப்ரொடக்ஷன்ல வந்து I'm helping style his look. Oh, Costumes and look. உங்களது லவ் கம் அரேஞ்ச்ட் மேரேஜ். சோ எப்படி சொன்ன உடனே பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்களா? இன்ஃபேக்ட் நாங்க சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சொன்ன உடனே ஓகே எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில தான் இருக்கு. ஓகே, நம்மளோட ஷோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா திருப்பி உங்களை கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். எங்களுக்காக அதே ஆளதான் பண்ணிக்கணும், வேற வழியே இல்லை. உங்க கல்யாண நாள் நினைப்பு வந்துச்சா?
ஓரளவுக்கு இந்த பூவெல்லாம் போடும்போது உங்களோட மேரேஜ் டே நினைப்பு வந்துச்சு. குட். Yeah. So can you please go and have your seats? தேங்க்யூ ஸோ மச். அடுத்து வரப்போற கப்பலை பத்தி கூட உங்களுக்கு கேரண்டி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவங்க நிறைய படங்க சீரியல் எல்லாம் பண்ணிருக்காங்க. So let's welcome Kamalesh and Sindhu. சுடிதாரணிந்து வந்த ஸ்வர்க்கமே என் மீது காதல் வந்தது எப்போது என்று கொஞ்சம் நீ சொல்வாயா நீ சொல்வாயா நீ சொல்வாயா விழிகள் பார்த்து கொஞ்சம் வந்தது விரல் சேர்த்து கொஞ்சம் வந்தது முழு காதல் என்று வந்தது தெரியாதே அது தெரியாதே அது தெரியாதே உன்மேல் நான் கொண்ட காதல் என் மேல் நீ கொண்ட காதல் எதை நீ உயர்வாக சொல்வாயா Hi Kamalesh. ஓ ஹாய் ஹாய். Hi Sindhu. Hi. Welcome to ஆஹா என்ன பொறுத்து. Thank you. நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க, வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்ட போல இருக்கு. இல்ல நல்ல வேளை டிஸ்டர்ப் பண்ணீங்க. எனக்கு என்ன பண்ண முடியும், சரி இந்த மாதிரி டைம் கிடைக்கிறது கொஞ்சம் நேரம் தான். ஸோ அந்த நேரத்தில் ஏதாவது அப்படி கொஞ்சிக்கிட்டு ஜாலியாக இருந்துக்கிட்டு அது கூடவே பிறந்து கடவுள் கண் எதுக்கு கொடுத்துருக்கார், அப்பப்போ அங்கே இங்கே பார்க்கணும், நல்லதை வந்து பார்க்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எது நல்லது எது கெட்டது? நல்லது கண்ணுக்கு அழகா எதெல்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வந்து இல்லை இல்லைங்க. இப்போ ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங்னா we are very lovable couples. திருப்பி உங்களை கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். Hey you, same girl? Oh, I'm sorry. No. 7 years கழிச்சு ஒரு திருப்பம் வரும்னு எனக்கு சொன்னாங்க. இப்படியா? என்னங்க இது? கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு பெண் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு பாருங்கடி பொண்ண பாருங்கடி வெக்கத்தில் அவ கண்ணோ செவந்திருச்சு So, நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? Oh, yes. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். இந்த ரவுண்ட் எப்படின்னா, கப்பல்ஸ் 2 பேர்ல ஒருத்தரை கூட்டு போய் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கெட்டப் போட்டு அவங்களோட இன்னும் 2 பேரை நிக்க வச்சு அந்த 5 பேர்ல உங்களோட பார்ட்னர் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். நாங்க ஒரு க்ளூ கொடுப்போம். அந்த ஃபர்ஸ்ட் க்ளூ கொடுத்த உடனே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். அப்ப கண்டுபிடிக்க முடியலன்னு நினைச்சுக்கோங்க, கவலைப்படாதீங்க. 2வது க்ளூ கொடுப்போம். அப்போ நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ். அப்பவும் தெரியலன்னு நினைச்சுக்கோங்க, கவலைப்படாதீங்க. இன்னொரு க்ளூ கொடுப்போம். அப்போ நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு 25 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறமாவும் உங்களால கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கலன்னா நாங்களே வெளில வந்துடுறோம். ஆனா என்னை பொறுத்தவரைக்கும் உங்க வைஃப் ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க. என் பர்சனாலிட்டி எப்படி? பர்சனாலிட்டி அப்படி இல்ல, உங்களை இவ்வளவு நாள் சமாளிச்சிட்டு இருக்காங்கல்ல, சோ நீங்க எங்க இருந்தாலும் இப்படி கண்டுபிடிச்சிடுவாங்க அவங்க. பார்க்கலாமா? ஓகே, தப்பிச்சா சரி. ஓகே லேடிஸ் வாங்க. உங்க 3 பேரோட ஹஸ்பண்ட்ஸ ஒரு டிஃப்ரெண்ட் கெட்டப் போட்டு அவங்களோட இன்னும் 2 பேரை நாங்க நிக்க வச்சிருக்கோம். இப்போ அவங்க எல்லாருமே இந்த ஷேடோல நிப்பாங்க. அவங்களோட ஸ்ட்ரக்சரை பார்த்து அவங்க பண்ற ஒவ்வொரு ஆக்ஷனை வச்சு தான் நீங்க அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, லைட்ஸ் ஆன். இதில் தான் உங்க கணவர் இருக்காரு. சோ ரெடியா? நீங்க ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் க்ளூ. யாருக்காரு தெரியுதா? தெரியுதா? சொல்லுங்க பிரீதா, சொல்லுங்க யாரு? The second from left. இந்த சைடுல இருந்து செகண்ட் So, தான் நீங்க ராகவ். சொல்றவங்க இவங்கன்றீங்க இல்ல? ஆமா, இதுதான் உங்க ஹஸ்பண்ட் நீங்க சொல்றீங்க. ஷூர்? Sure. லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். ஓகே, நீங்க ஃபோர்த். சோ இவங்க தான் உங்க ஹஸ்பண்ட்னு சொல்றீங்க. லாக் பண்ணிக்கலாமா? Please lock it. ஓகே, நீங்க First one. are you sure? ஓகே, சோ நீங்க சொன்ன ஆன்சர்ஸ் கரெக்ட்டா இல்லையான்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, பிரீதா நீங்க சொன்னது the second person from the லெஃப்ட். left. சோ ராகவ் வெளிய வரீங்களா? ராகவ் உங்க மாஸ்க் எடுக்கலாம்.
கண்டுபிடிச்சீங்க? இந்த உருவத்தையே தானே ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். அந்த வயிறெல்லாம் இல்லையே. இல்ல பட் தெரியும், அப்படியே பார்த்தாலே தெரிஞ்சிடும். நீங்க கரெக்டா சொன்னனால உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். சிந்து, நீங்க யாருன்னு சொன்னீங்க? Fourth. So இங்க இருந்து இப்போ third person. ஆமா. So உங்க ஹஸ்பண்ட் வர சொல்லலாமா? எஸ். So தயவு செய்து வெளியே வாங்க. இவங்களா உங்க ஹஸ்பண்ட்? அந்த ஃபேஸ் பாருங்க, டெவில் மாதிரி இருக்கும். உண்மையான டெவில்லா? என்னோட டெவில் எனக்கு தெரியும் எங்க இருந்தாலும். So உங்களுக்கு இந்த கண்டுகொண்டேன் ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். So பிரியா, நீங்க யாருன்னு சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொன்னீங்க. So உங்க ஹஸ்பண்ட கூப்பிடுங்க. வாங்க. அந்த மூஞ்சியோட இந்த மூஞ்சி பெட்டர். ஐயப்பன், உங்க நார்மல் ஃபேஸோட இந்த மாஸ்க் போட்ட மூஞ்சி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்படியே இருந்தா நல்லா தான் இருக்கு எனக்கு. சோ அப்படியே போய் உட்கார்ந்துக்கிறீங்களா அவங்களோட? கண்டிப்பாக. சோ ஐயப்பன் அண்ட் பிந்தியா, உங்களுக்கு இந்த கண்டுகொண்டேன் ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். Thank you. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்ப அழகாவே முடிஞ்சது. இப்போ ரெண்டாவது ரவுண்டுக்கு போலாமா? நீ பாதி நான் பாதி. இதுல வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒருத்தர் எவ்வளவு நல்லா புரிஞ்சிருக்காங்கன்னா நாங்க தெரிஞ்சுக்க போறோம். வைஃபை பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட கொஸ்டின்ஸ், ஹஸ்பண்டை பத்தி வைஃப் கிட்ட கொஸ்டின்ஸ் நாங்க கேட்க போறோம். ஸோ நாங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நீங்க கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் 10 மார்க். ஸோ நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? எஸ். Yes. வாங்க ஐயப்பன் அண்ட் பிந்தியா. எங்க கேமுக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்குங்க. நீங்க இந்த குங்குமத்தை எடுத்து உங்க வைஃப் வச்சுடு. உங்களுக்கான கேள்வி எழுதி முடிச்சிட்டீங்க. எந்த அளவுக்கு கரெக்டா இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஐயப்பன், சோ யார்கிட்ட ஆரம்பிக்கிறது? உங்ககிட்ட ஆரம்பிக்கலாமா இல்ல? என்கிட்ட யாரும் ரெடியா? ஓகே. நீங்க சண்டே கண்டிப்பா செய்யற விஷயம் என்ன? வீட்டுல தூங்குறது, சமைக்கிறது. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? ஸ்லீப்பிங். தூங்குறது. கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. குட். சோ பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாம்ல? கொடுங்க. சோ பிந்தியா, உங்களுக்கான கேள்வி. நீங்க அடிக்கடி முணுமுணுக்கிற ரீசெண்டான பாடல் என்ன? என்ன பாட்டு? ப்ரோ டிவில வரும்போது ஓகே, பாடுவாங்கல்ல. டிவில வரும்போது இந்த பாட்டு பிடிக்கும் கேட்டு. இது கூட மேல கூட வச்சு. யா. இவ்வளோ யோசிச்சு கரெக்டா சொல்றதுனால கொடுத்துடலாம். பாப்பேன் நல்லா. அடுத்தது ஐயப்பன், உங்களுக்கான கேள்வி. நீங்க ஃபேமிலியோட அடிக்கடி போற கோயில் என்ன? எஸ், ஆஞ்சநேயர் கோயில் போவோம். உங்ககிட்ட நான் ஆன்சர் கேட்டேனா? நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். எஸ் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நான் அதனால சொன்னேன். சரி, போனா போதுன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டைம் இந்த க்ளூ கிவ் எல்லாம் இருக்க கூடாது. ஓகே, ரெடி? ஓகே. பிந்தியா, உங்களுக்கான கேள்வி. உங்க வீட்டில் உங்க மேல பாசமா இருக்கிறது யார்? அப்பா. அப்பா. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? அப்பா. கரெக்ட். இது மட்டும் எல்லாம் கரெக்டா இருக்கு. அடுத்தது உங்களோட கேள்வி. நீங்க எந்த நாட்டுக்கு டூர் போகணும்னு ஆசைப்படுறீங்க? மலேசியா. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? மலேசியா அண்ட் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மலேசியா இருக்கிறதுனால கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஓகே, விந்தியா, உங்க என்கேஜ்மெண்ட் ஆன நாள் என்ன? உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல அவ்வளவுதான். அப்ப நீ காலி. அவ்வளவுதான். இது ஓவர். ஜூன் 24. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? நானும் சேம் ஜூன் தான் போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஜூன் தான் போட்டிருக்கீங்க. டேட் நான் கேட்டேன், மந்த் கேட்கலையேனா? 22 or 24 சரியா தெரியல. வெரி நைஸ்.
சரி, 2 பேருக்குமாரும் ஞாபகம் இருக்கா? 22nd 24th 26th நினைக்கிறேன். 22nd யாரோட 26th யாரோட 24th யாரோட? ஞாபகம் இல்ல. ரெண்டு பேருமே ஞாபகம் இல்ல. சோ இந்த பாயிண்ட் கொடுக்க முடியாது. அத வந்து நீங்க கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Sure, கண்டிப்பா. நீங்க 2 பேரும் ஹக் பண்ணி இந்த பெலூனை உடைக்கணும். சோ ரெடியா? ரெடி. உடைக்க மாட்டேங்குது. நல்லா முகடா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு உங்க 2 பேருக்குமே நிச்சயதார்த்தம் நாள் தெரியல. அதுதான் பெலூன் உடைய மாட்டேங்குது. உடையும் பாருங்க அப்படி. சூப்பர். உங்களுக்கு இந்த நீ பாதி நான் பாதி ரவுண்ட்ல 50 பாயிண்ட்ஸ். ராகவன், பிரீதா, are you ready? வாங்க. வைஃபுக்கு ஹஸ்பண்ட் பொட்டு வைக்கிறது இவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா? ஆமா. அதுதான் இந்த ட்ரெடிஷன். நைஸ். ஓகே, நம்ம கேள்விக்கு போலாமா? ஓ எஸ். இது உங்களுக்கான கேள்வி. தேங்க்யூ. இது உங்களுக்கான கேள்வி. Thank you. யாருக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றது? ராகவா, பிரீதா? பிரீதா டக்கு டக்கு டக்குன்னு எழுதிட்டாங்க. ஆமா. சோ உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அடிக்கடி என்ன உங்க ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சதா? உங்களுக்கு ஏதாவது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. சாப்பாடு வாங்கி பட் ஐ லைக் ஜுவல்லரி, ஸோ ஜுவல்லரி வாங்கி கொடுப்பாரு. ஜுவல்லரினா எது? எனக்கு டைமண்ட்ஸ் பிடிக்கும், ஸோ எனக்கு டைமண்ட் ஜுவல்லரி வாங்கி கொடுப்பாரு. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? டைமண்ட்ஸ். கரெக்ட். சோ ராகவ், உங்களுக்கான கேள்வி. நீங்க நடிச்ச படத்துல உங்க வைஃபுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன? எதுவுமே பிடிக்காது அவளுக்கு. That is what he to answer. பயங்கர கிரிட்டிக் அவ. எதுவுமே ஆனா பிடிக்காது. உங்களுக்கு That's படம், snake ஏதோ ஒரு படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எழுதிருக்காங்க. நஞ்சுபுரம் எழுதிருப்பேன். நஞ்சுபுரமா? நீங்க என்ன எழுதிருக்கீங்க? நஞ்சுபுரம். கரெக்ட். பிரீதா, உங்களுக்கான கேள்வி. நீங்க சமைக்கும் போது உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அதாவது சம்டைம்ஸ் தேங்காய் துருவி கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து ஹெல்ப் வாங்குவேன். பட் நார்மலி வந்து நான் சமைக்கும் போது வேற ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாரு. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? ஐ வாஷ் தி டிஷஸ் அப்படின்னு போட்டுருக்கேன். ஓகே. அவர் சமையல் பண்ற இடத்துல. சமையல் போது ஹெல்ப் கிடையாது, சமையலுக்கு அப்புறம் தான் ஹெல்ப். இல்லையா? சமையல் போது. போச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான். கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தான் நீங்க சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு ஆசையா இருந்தா கொடுங்க, அவ்வளவுதான். சரி, வெட்டினா என்ன கழுவுனா என்ன? ஓகே. ராகவ், நீங்க உங்க வைஃப் கிட்ட மனசு விட்டு பேசுவீங்களா? பேசுறேன். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? பேசுவார். சோ கொடுத்துடலாம். நான் சொன்னேங்க, ஜாலியான கேம்ங்க, ஜாலியான கொஸ்டின்ஸ். ஸோ ஜாலியா விளையாடிட்டு ஈஸியா இருக்குங்க. ஸோ அடுத்தது பிரீதா, உங்களுக்கான கேள்வி. ஃப்ரீ டைம்ல உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க? ஃப்ரீ டைம்ல ஹஸ்பண்ட் வந்து லேப்டாப் முன்னாடி ஹெட்ஃபோன்ஸை வச்சுட்டு ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணிட்டு இருப்பாரு, இல்லை ஹி வில் பி கனெக்டிங் வித் சம்படி ஆர் தி அதர். எப்பவுமே எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு 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 பிக்சர் இருக்குன்னா ராகவோடது, ஹில் பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் லேப்டாப். ஸோ நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? 3 விஷயம் போட்டிருக்கேன். ஒன்று வந்து மெடிடேஷன். மெடிடேஷன், ஆமா. அப்புறம் இன்னொன்று வந்து மியூசிக். மியூசிக். 3வது இன்டர்நெட். ஸோ அதான் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு ஹி வில் பி லிஸ்னிங் டு த மியூசிக் அண்ட் இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே, உங்க முடிவு. கொடுக்கலாமா? பிழைகளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணி ஹாஃப் பலூன் எப்படி ஒடிக்க முடியும்? லைட்டா ஒரு குவார்டர் பலூன் உடைங்க. அது குவார்டர் உங்களால மட்டும் தாங்க ஒடிக்க முடியும். எனக்கும் தெரியாது. எனக்கு அந்த டேலண்ட் இல்ல. சோ உங்களுக்கு அப்படியே ஒரு ஹாஃப் ஆன்சர் பண்ணீங்கன்னா அப்ப குவார்டர் பலூன் நீங்க உடைக்கலாம். நான் பாப்பேன். ஓகே, ரெடி? ஓகே. சோ இன்டர்நெட்னு அவங்க சொல்லிருக்காங்க. இந்த இன்டர்நெட் இருந்தது. சோ கொடுத்துடலாம். சந்தோஷம். உங்களுக்கான கேள்வி. நீங்க உங்க வைஃபோட
saree ஷாப்பிங் இல்ல ட்ரெஸ்ஸஸ் வாங்குறதுக்கு போவீங்களா? போவேன், அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். எப்படி இருக்குங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? யூசுவலா லேடிஸ் நிறைய டைம் எடுத்துப்பாங்க. ஆமா. சோ எப்படி இருந்தது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. பிரீதா டைம் ஆச்சு, பிரீதா வா கிளம்பலாம், பிரீதா நமக்கு இன்னும் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். பட் வருவாரு. அடி எடுக்கிற டைம் அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன் நான் ஓரத்துல. பட் போவேன். போவீங்க. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? எஸ், இதேதான் நடக்கும். இல் கம். சோ எவ்வளவு தடவை எவ்வளவு லேட் பண்ணாலும் வருவாங்க. எவ்வளவு லேட் பண்ணாலும், எவ்வளவு பார்த்தாலும், எவ்வளவு கடைக்கு போனாலும் எல்லாத்துக்கும் வருவாரு. ஆனா பொறுமை இருக்காது. நாக் பண்ணிட்டே இருப்பாரு, எப்ப போலாம் 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 அப்படின்னு. கூட வராங்க, அதே பெரிய விஷயங்க. கேளுங்க, எவ்வளவு பேரோட ஹஸ்பண்ட்ஸ் கூட வராங்கன்னா, அப்பா பொண்டாடி ஷாப்பிங்க நான் வரல அப்படின்னுடுவாங்க. ஐயோ நான் போவேன். வந்ததே கிடையாது ஒரு நாள் கூட. போவேன்னா யாரோட ஷாப்பிங் போவேன்? இல்ல ஷாப்பிங் இவங்க கூட போயிட்டு நான் வந்து மால்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பேன். கமலேஷ் வந்து சாரி ஷாப்பிங் எதுக்காக போவாரு? எதுக்கு போவாரு? வந்து இன்னும் நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்க. Your point. எவ்வளவு நேரம் I like your point. பிரச்சனை இல்ல, நம்ம அவர் சைடுல சைட் அடிக்கலாம். அதுதானே உங்களோட ஐடியா. சைடுல கடல போட்டுட்டு இருப்பாரு. இது வைஃப்க்கு தெரியுமே. அதனால தான் நாம தனியா போயிடுறது. சூப்பரான கப்பலுங்க நீங்க, பயங்கரமான ஜோடி. ஓகே சரி, நீங்க வந்து எஸ் ன்னு சொல்லிருக்கீங்க. சோ கரெக்ட். சோ நீ பாதி நான் பாதி ரவுண்ட்ல உங்களுக்கு 60 பாயிண்ட்ஸ். Thank you. சோ ரெண்டு பேரும் ஒருத்தர ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியுது. வெரி ஹாப்பி. ப்ளீஸ் கோ அண்ட் டேக் யுவர் சீட்ஸ். Thank you. Thank you. கமலேஷ் பார்த்திருப்பீங்க, அங்கே உட்கார்ந்து காமெண்ட் அடிக்கிறது, பதில் சொல்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. இப்போ உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போறேன், பார்க்கலாம். ஃபெயில் தான். ஃபெயில் ஆச்சுன்னா வீட்ல போய் உங்க வைஃப் என்ன கொடுக்குறாங்க அதை நீங்க வாங்கிக்கங்க. அதுக்கு தானே வழி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எஸ்கேப். எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கீங்க. சரி வாங்க. இந்த 6 பெலூனை வச்சு உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருக்கோம். ஆன்சர் கரெக்டா சொன்னீங்கன்னா அந்த தூரம் வந்து அப்படியே கிட்ட வந்துடும். சோ நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிடுவீங்க. நீங்க வெடிக்கிறத பார்த்தோம். நீங்க கொடுத்திருக்கிற ஆன்சரை வச்சு தான் நாங்க வெடிக்க முடியும். ரொம்ப ட்ரபிள் இருந்தா அங்க குத்திருக்கீங்க, குத்தாதீங்க. நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணலனா உங்களுக்கு மட்டும் இங்க குத்தாம உங்களை குத்துடுவேன். ஓகேயா? இல்ல அவங்கள வச்சு குத்த வச்சு பண்ணவே கூடாது. குத்துனாலும் பரவாயில்ல. சரி, நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? ஓகே. நீ பாதி நான் பாதி. ரெடி? சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதா கமலேஷ், உங்களுக்கான கேள்வி. நீங்க எதை மதிக்கிறீங்க? நீங்க வாழ்க்கையில எதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க? எதுக்கு மை இம்பார்ட்டன்ட்? ப்ரொஃபஷன். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? ப்ரொஃபஷன். கரெக்ட். ஆடமலே காத்து. குத்து குத்து குத்துமா. ஓகே. சிந்து, உங்களுக்கான கேள்வி. நீங்க ஊருக்கு போயிட்டீங்கன்னா அவர் அடிக்கடி ஃபோன் பண்ணுவாரா? ஃபோன் பண்ற பழக்கமே கிடையாது, நான் தான் பண்ணுவேன். பழக்கமே நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? நான் மத்தவாளுக்கு தான் பண்ணுவேன். எப்படிங்க உங்களை சமாளிக்கிறீங்க? ஓகே. அப்படின்னா கரெக்ட்னு அர்த்தம். உங்களை பத்தி தெரியுது. நீங்க தூரமா இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கும். இனிமே ஊருக்கு போனா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன, உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? எப்பவுமே எனக்கு ப்ராப்ளம்னா அவ தான் ஹெல்ப் பண்ணுவா. வைஃபை தவிர? வைஃபை தவிரனா என் ஃபேமிலி, பிரதர்ஸ், அப்பா அம்மா. இவங்க என்ன சொல்லிருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் என் பேர் எழுத நினைச்சேன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்னு எழுதிட்டேன். நீங்க எந்த ஹெல்ப்னு சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். என்ன ஹெல்ப் வேணும் உனக்கு? அப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பிசினஸ்க்கு ஹெல்ப் இருக்கா, பர்சனல் ஹெல்ப் அந்த மாதிரி ஏதாவது இருக்குல்ல? சோ அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நான் வேற ஏதாவது நினைச்சு எழுதிருப்பேன், வேற ஹெல்ப். அவர் வேற ஏதாவது நினைச்சிருப்பாரு. பரவாயில்ல, குத்துலன்னா பரவாயில்ல. நோ ப்ராப்ளம். ரெண்டு பேரும் சேர்ந்து அப்புறம் ஒழிச்சுக்கலாம். ஓகே ஃபைன். அடுத்த கேள்வி. நீங்க உங்க ஹஸ்பண்ட் மேல எதுக்காக கோவப்படுவீங்க? எப்ப பார்த்தாலும் ஃபோன் பேசுறது, அது பிடிக்காது. டிவி பார்த்துட்டே இருக்கிறது வீட்டுக்கு வந்தா, அதுவும் பிடிக்காது. கமலேஷ், உங்க பத்தியான உண்மையெல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் நீங்க பார்க்க முடியாதா? சரி, கரெக்டா ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லுங்க. நான் ஒரு விஷயம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், அது பண்ணிட்டே இருக்காரு, எனக்கு அது பிடிக்காது. அது என்னன்னு சொல்ல விரும்பல. அதுக்கு சொன்னீனாதான் அது ஆன்சர். சொல்லுமா? எங்க வீட்ல எல்லாம் பாப்பாங்க, பரவாயில்லையா? அப்பதான் என் மானெல்லாம் கரெக்டா கப்பல் ஏறும். எங்க அம்மா அப்பா பாப்பாங்க, பரவாயில்லையா? அதான் முடிவாகி போச்சே, கூப்பிட்டு கும்மி அடிக்கிறாங்க. தம் அடிக்க வேண்டாம்னு சொல்லுவீங்க. அம்மா
ஐயோ இது இல்ல, அது இல்ல, சென்சார். ஐயோ நான் அத சொல்லலம்மா, எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு இதான் மைண்ட் நான் வேற சொன்னேன், நீ சொல்லி. குத்தாதேல் குத்தாதேல். So, இப்ப உங்களை குத்தலாம்னு நினைக்கிறேன் நான். இல்ல அவன் இன்னும் எனக்கு கரெக்டா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அப்ப எனக்கு தெரியாம வேற நீங்க ஏதோ என்ன எழுதிருக்கீங்க? அர்த்தம். நான் வந்து என்ன எழுதி இருக்கேன் ஆன்சர் சொல்லலாமா? Okay. நான் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்க முடியாது, அதனால என்ன நான் எப்பவுமே தப்பு தப்பா பேசுவேன், அது அவளுக்கு பிடிக்காது. கமலேஷ் இன்னும் அவ கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். இல்ல அவள் கண்டுபிடிச்சிட்டா, அதை பத்தி அவ இல்ல யோசிக்கல. நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்காதது இருக்கு, நான் எதுன்னு சொல்றது? அப்ப இந்த டீமுக்கு எல்லாம் இப்ப சந்தோஷம் தானே? சரிங்க சரிங்க, கும்மி அடிங்க. ஓகே, 2 ஆன்சர்ஸ் தப்பாயிடுச்சு. பரவாயில்லைங்க, இனிமே புரிஞ்சு போ. லவ். ஓகே, நீங்க கரெக்டா சொல்லிடுங்க. அடுத்த क्वेश्चन கேக்குறேன் உங்களுக்காக. டிவில என்ன ரசிச்சு பாப்பீங்க? ஓகே, நிறைய சினிமா எந்த தான் ஜானர், பார்ப்பேன். எந்த ஜானர் பாப்பீங்க? ஃபிலிம்ஸ் தான் நிறைய பார்ப்பேன். அது மேக்ஸிமம் இங்கிலீஷ் சேனல் தான் நிறைய பார்க்கறது. அதை தாண்டி வந்து அனிமல் பிளானட்ஸ் பார்ப்பேன். நமக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும். அனிமல்ஸ் பிளானட் நம்மளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். எனக்கு சம்பந்தப்பட்டது. ஏன் நீங்க அனிமல்ஸ் பிளானட் பார்க்க மாட்டீங்களா? அப்படி இல்ல, அனிமல்ஸ் பிளானட் நம்மளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். நமக்கு சம்பந்தப்பட்டதுன்னா இப்ப எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். அப்படி 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 அப்படி. இப்போ நீங்க என்ன ஆன்சர் சொல்லிருக்கீங்க சொல்லுங்க. நான் வந்து சினிமா அண்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் சொன்னேன். குத்தியா? எப்பயாவது தான் சொல்றேன் கரெக்டா. குத்திருப்பா. ஹார்ட்ட உடைக்காதீங்க. புரியுமா? உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? விஜய். கரெக்ட். கரெக்டா? எப்பவுமே என்ன பிடிக்காது. ஆக்சுவலி உங்களை பத்தி எல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு எப்படி உங்களை ப்ளே பண்ணணும் அப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் ஒண்ணு. அப்படிதாங்க. ரொம்ப ஜாலியா இருக்கணும். ஓகே, அவ்வளவுதான். 2 பெலூன் உங்களை பிரிச்சிச்சு. 2 ஆன்சர்ஸ் தப்பா சொல்லிட்டீங்க. இது ஆக்சுவலா நீங்க வந்து சிம்பாலிக்கா நீங்க பாத்துருக்கணும். அது வேணும் உடைச்சிட்டாங்க. இப்ப 2 பலூன் எதுக்கு இருந்துச்சுன்னா, ஒண்ணு அங்கேயும் ஒண்ணு. எப்படி ஐடியா? எப்படி அவன் கொடுக்கறான். இப்ப வாங்க நம்ம ஷோக்குள்ள வாங்க. நம்ம நீ பாதி நான் பாதி. உங்களோட ஸ்கோர் 40 பாயிண்ட்ஸ். ரெண்டாவது ரவுண்டு எல்லாருமே இப்படி ஆடி முடிச்சிட்டீங்க. இப்ப நம்ம 3வது ரவுண்டுக்கு போலாமா? காதல் சடுகுடு. இது ஒரு ஆக்டிவிட்டி ரவுண்டுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேருமே சேர்ந்து எப்படி விளையாட போறீங்கன்னு நம்ம பார்க்கலாமா? 3 பேருக்குமே ஒரே கேம் தான். 1 நிமிஷம் டைம். 1 நிமிஷத்துலயே அந்த கேமை நீங்க எப்படி விளையாடுவீங்க அதை வச்சு நாங்க பாயிண்ட்ஸ் கொடுக்க போறோம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேருமே சேர்ந்து ஒரு கேமை விளையாடினா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும் இல்லையா? அதுதான் நாங்க இப்ப பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு நாள்லயும் உங்க கல்யாணத்தை ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம். சோ இந்த ரவுண்ட்ல என்ன பண்ண போறோம் உங்களுக்கு தெரியுமா? என்ன பண்ண போறோம்? வாங்க சொல்றேன். வாங்க. கேட்டு 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 கமலேஷ் வாங்க. இந்த வளையல எடுத்து நீங்க உங்க வைஃபுக்கு போட போறீங்க. இது பத்தவே பத்தாத. அதுதான் டேலண்ட். கைய உடைச்சிருவாங்க. பயங்கர லவ் பண்றீங்க. இப்பதான் உண்மை வருது. இல்ல இல்ல, உடச்ச அப்புறம் நான் தானே ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் செலவு பண்ணேன். கை டேமேஜ் ஆயிரும். அப்புறம் அப்படி போடக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்துல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ் இல்ல. ஓகே, ஆனா நாங்க விட மாட்டோம். நீங்க கண்டிப்பா எங்களோட ட்ரெடிஷன் ஒரு ரவுண்டுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒண்ணு உங்க வைஃபுக்கு செஞ்சு கொடுக்கணும் இல்ல செய்யணும். சோ அதுதான் வளையல் போடுங்க. இதுதானா இதுதானா எதிர்பார்த்த நாளும் இதுதானா. வளையல் போட்டாச்சு. சோ நம்ம ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? ரெடி. ஒண்ணும் இல்லைங்க, இந்த ஹெட் பேண்டை போட்டு நீங்க இந்த பெலூன்ஸ் உடைக்கணும். நீங்க ஹெட் பேண்டை கையில பிடிச்சிக்கலாம். ஒரு பெலூன் உடைச்சா 10 பாயிண்ட்ஸ். ஸோ நீங்க 1 மினிட்ல எவ்வளோ பெலூன் உடைக்கிறீங்க அவ்வளோ பாயிண்ட்ஸ். ஓகேயா? கேம் ஆரம்பிக்கலாமா? So your time starts now. Sound. நல்லா 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 ஒரே பிரஸ் ஓடிங்க ஓடிங்க ஓடிங்க. ரெடி. Good. 49 seconds. Yeah. 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 40 seconds. Yeah. Yeah. Oh, 37, 36. 32 seconds. ஐயோ. 27.
20 seconds. 17, 16, 15, 14, 13, 12, 11, 9, 8, 7, 6, 4, 3, 2, 1. Your time's over. Wow. 20 balloons உடைச்சிட்டீங்க ஒரு மினிட்ல. ஸோ வீட்டில் எப்படி இப்படிதான் ஆல்வேஸ் என்டர்டெய்னிங் உங்களுக்கு? அவர் வீட்ல இருந்தா என்டர்டெய்னிங்கா இருக்கும். இருந்தா தானே. இல்ல என் வீட்டுல தான், வேற எங்கேயும் போக மாட்டேன். இல்ல he is quite நீங்க busy எப்படி with பாக்குறீங்க? his class அதனால. எனக்கு சைலண்டா இருக்கவே பிடிக்காது. ஸோ எப்பவுமே நான் வந்து ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் தான் நினைப்பேன். மற்றவங்களையும் மேக்ஸிமம் ஹாப்பியா வச்சுக்கணும் தான் நினைப்பேன். இப்போ நீங்க ஹாப்பியா இருக்கணுமா? ஆமா. ஓகே. நல்ல எண்ணம். ஐ அம் ஆல்சோ வெரி ஹாப்பி. எஸ். ஸோ உங்களுக்கு இந்த காதல் சடுகுடு ரவுண்ட்ல உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். கமலேஷ் and சிந்து சூப்பரா ஆடி முடிச்சிட்டாங்க. அடுத்தது யார் வர போறீங்க? சென்டர். ரெண்டு பேரும் ரெடியா இருக்கிற மாதிரி இருக்கு. ராகவ், பிரீதா வாங்க. அவங்க பிளான் பண்ணிட்டாங்க அப்பவே. இதுதானா இதுதானா எதிர்பார்த்த நாளும் இதுதானா இவன் தானா கேமை பார்த்திருப்பீங்க, எவ்வளோ ஈஸி. 1 மினிட்ல எவ்வளோ பெலூன்ஸ் நீங்க உடைக்க போறீங்கன்னு பார்க்கலாமா? Okay. Yeah. Raghav and Preeta, are you ready? I'm ready. Raghav, ready? ரெடி. Your time starts now. 3, 4, 5. மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. வெட்டி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. நீ விடும் வெற்றி துளிப்பட்டு பாறைகள் ரெட்டை பிளவு உடைபடு படையப்பா. கைதட்டும் மொழிபட்டு நீ விடும் வெற்றி துளிப்பட்டு பாறைகள் ரெட்டை பிளவு உடைபடு படையப்பா. கிளியல்ல Raghav and Preeta 23 பெலூன் உடைச்சிருக்கீங்க. So great. வலிச்சது ஆக்சுவலி. வலிச்சதா? நல்லா குத்திட்டாங்களா உங்கள? இல்ல அந்த பலூன் வெடிக்கிறது சொல்லுன்னு படுது. பரவாயில்ல, பயங்கர ஆக்டிவா ரொம்ப ஃபாஸ்டா உடைச்சாங்க. குட் ஜாப். சோ உங்களோட ஸ்கோர் 230 பாயிண்ட்ஸ். ரெண்டு பேர் கேமை முடிச்சிட்டாங்க. அடுத்தது ஐயப்பன் அண்ட் பிந்தியா வாங்க. இதுதானா எதிர்பார்த்த நாளும் இதுதானா இவன் ஸோ கேமை பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸி. ஸோ 1 மினிட்ல நீங்க எவ்வளவு ஒடிக்க போறீங்கன்னு பார்க்கலாமா? Sure. ஸோ ரெண்டு பேருமே ரெடியா? ரெடி. ஸோ யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பலூனுக்கு வலிக்க போகுது. 53. இது நமக்கு. 51. ஆம்பர் கையில புடிச்சு கொடுக்குறான். ஏய் ஏய் கையில புடிச்சு கொடுக்காத. தலை வச்சு உடைக்கணும். பின்னாடி போய் உடைக்கணும். பின்னாடி போய் உடைக்கணும். தெரியல உடைக்கிறாங்க. பிந்தியா, எவ்வளவு பெலூன்ஸ் உடைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 15 to 20. 15 to 20. நீங்க 18 சொல்றீங்க. ஆமா. எவ்வளவு உடைச்சிருக்கீங்க தெரியுமா? 26 பெலூன்ஸ். வாவ், சூப்பர். எப்படி இருந்தது இந்த காதல் சடுகுடு கேம்? நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. உங்களுக்கு குத்துல எங்கயோ அவங்க இல்ல அந்த மாதிரி எல்லாம் ஓகே.
அவங்க ரொம்ப ப்ரொடெக்டிவ். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க. சோ உங்களுக்கு எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? இந்த மாதிரி எப்பயாவது விளையாடி இருக்கீங்களா? ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 260 பாயிண்ட்ஸ். 3 ரவுண்டுமே சூப்பரா போச்சு. உங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? சோ ஐயப்பன் அண்ட் பிந்து, உங்களோட ஸ்கோர்ஸ் 410. ராகவ் அண்ட் பிரீதா, உங்களோட ஸ்கோர் 390. கமலேஷ் அண்ட் சிந்து, உங்களோட ஸ்கோர் 340. நோ ப்ராப்ளம். பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த 4வது ரவுண்ட்ல நீங்க அப்படியே கேட்ச் பண்ணிடலாம். சோ யார் வின்னர்னு நம்ம இப்ப டிசைட் பண்ண முடியாது. 4th ரவுண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ரவுண்ட். சோ அந்த 4th ரவுண்டுக்கு போலாமா? ஓகே. அதுக்கு முன்னாடி நம்மளோட ட்ரெடிஷன் இருக்கே, அதை ஃபாலோ பண்ணணுமே. வளையல் போட்டாச்சு, பொட்டு வச்சாச்சு, மாலை மாத்தியாச்சு. அடுத்தது என்னதான் இருக்கும்? மெட்டின்னு நினைக்கிறீங்களா? இல்ல ரிங். இட்ஸ் a ring. நம்மளோட 4th ரவுண்ட் கேள்விக்கு என்ன பதில் போலாமா? ரெடி. இது ஒரு சிச்சுவேஷன் ரவுண்டுங்க. நீங்க வாழ்க்கையில நிறைய சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா நாங்க ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கொடுப்போம். அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்றதுதான். உங்களுக்கு கொடுக்குற அந்த கொஸ்டினை நாங்க ஆடியன்ஸ் கிட்ட ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களும் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்ற பதில், அவங்க சொல்ற பதில் எந்த லெவல்ல இருக்கு அதை பார்த்து நாங்க மார்க்ஸ் கொடுக்க போறோம். நீங்க சொன்ன ஆன்சர் ஃபர்ஸ்ட் லெவல் இருந்ததுன்னு நினைச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். 2வது லெவல் இருந்ததுன்னு நினைச்சுக்கோங்க, அப்ப 75 பாயிண்ட்ஸ். 3rd லெவல் இருந்தா 50 பாயிண்ட்ஸ் அண்ட் 4th லெவல் இருந்தா 25 பாயிண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான ரவுண்ட், ரொம்ப ஈஸியான क्वेश्चंस கூட. சோ கேம் ஆரம்பிக்கலாமா? எஸ். என் கேள்விக்கு என்ன பதில்? ஐயப்பன் அண்ட் பிந்தியா, உங்களுக்கான கேள்வி. உங்க ஹஸ்பண்டோட சிஸ்டர் லவ் பண்றாங்க, இது உங்களுக்கு தெரிய வருது. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, கண்டுக்காம இருந்துடுவீங்க. ஆப்ஷன் பி, உங்க கணவர் கிட்ட சொல்லிடுவீங்க. ஆப்ஷன் சி, நீங்களே விசாரிச்சு நல்ல முடிவெடுப்பீங்க. ஆப்ஷன் டி, வீட்ல எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுவீங்க. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. ஆர் யூ ஷூர்? யா. ஆடியன்ஸ் என்ன நினைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? சோ பி கான பெர்சன்டேஜ் 45%. ஒருவேளை இன்னொரு ஆப்ஷன் கொடுத்தா என்னவா சூஸ் பண்ணிருக்கீங்க? நானே விசாரிச்சு நல்ல முடிவு எடுப்பேன். அதுக்கு என்ன பாயிண்ட்ஸ் பார்க்கலாமா? 23%. சோ நீங்க சூஸ் பண்ணதே நல்லதுன்னு தோணுது இல்லையா? ஆமா. சோ மித்தத பார்க்கலாமா? ஓகே. ஆப்ஷன் ஏ 27%. ஆப்ஷன் டி 5%. சோ நீங்க சொன்ன ஆன்சரும் ஆடியன்ஸ் சொன்ன ஆன்சரும் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கு. சோ உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். ராகவன், பிரீதா ரெடியா? சோ உங்களுக்கான கேள்வி. உங்க மனைவியோட அப்பா பண கஷ்டத்துல இருக்காங்க, உங்ககிட்ட கேட்க சங்கடப்படுறாங்க. இத நீங்க தெரிஞ்சு என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, நீங்களே போய் உதவி செய்வீங்களா? ஆப்ஷன் பி, வைஃப் கிட்ட சொல்லி என்னன்னு விசாரிக்க சொல்லுவீங்களா? ஆப்ஷன் சி, எதுவுமே தெரியாத மாதிரி கண்டிக்காம இருந்துடுவீங்களா? இல்ல ஆப்ஷன் டி, மறைமுகமா உதவி செய்வீங்களா? I think it will be 2. B. மனைவி கிட்ட சொல்லி விசாரிச்சு. சோ என்ன ஆப்ஷன் சொல்றீங்க? ஆப்ஷன் ஏ பி. பி ரெண்டுமே கம்பைனா இருக்குங்க. சோ பட் ஏதாவது ஒரு ஆப்ஷன் is probably a good option. பி அப்படினு சொல்றீங்க. சோ are you sure? ஓகே. லாக் பண்ணிடலாமா? Okay. பண்ணுங்க. சோ ஆடியன்ஸ் என்ன நினைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? 51%. சோ ஆப்ஷன் கேக்கு என்னன்னு பார்க்கலாமா? 26%. ஆப்ஷன் சி 9%. ஆப்ஷன் டி 14%. சோ ஆடியன்ஸ் நினைச்சதும் நீங்க நினைச்சது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. சோ உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். சோ கமலேஷ் அண்ட் சிந்து, உங்களுக்கான கேள்வி. உங்க ஹஸ்பண்டோட தம்பி
உங்க 2 வீலரை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, அவருக்கு ஆறுதல் சொல்லுவீங்க. ஆப்ஷன் பி, கோபமா பேசி எனக்கு என் வண்டி திருப்பி வேணும்னு கேட்பீங்க. ஆப்ஷன் சி, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் சண்டை போடுவீங்க. ஆப்ஷன் டி, இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ்னா தனி கொடுத்தனும் போவீங்க. ஏ, ஆப்ஷன் ஏ, அவருக்கு ஆறுதல் சொல்லுங்க. ஷோரா? யா. சோ ஆடியன்ஸ் என்ன நினைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? 15%. சோ இப்போ உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தா என்னவா முடிவு பண்ணிருப்பீங்க? சி. சி. சோ ஆடியன்ஸ் என்ன நினைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? 48%. இந்த கேள்வியை ரெடி பண்ணவங்க வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, இன்னொரு ரவுண்ட் இருக்கு, அது நீங்க problem. ஸ்கோர் பண்ணிடலாம். நோ ப்ராப்ஸ். ஓகே. சோ ஆப்ஷன் பி க்கு என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாமா? 27%. ஆப்ஷன் டி 10%. சோ நீங்க சொல்லிருக்கிற பதில் ஆடியன்ஸ் கம்பேர் பண்ணா 3rd பிளேஸ்ல இருக்கு. சோ உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ். சோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் क्वेश्चंसக்கு போலாமா? எஸ். யப். ஐயப்பன் அண்ட் பிந்தியா, உங்களுக்கான கேள்வி. உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு பிரச்சனைனால போலீஸ் கிட்ட மாட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, உடனே போய் என்ன பிரச்சனைன்னு விசாரிப்பீங்க. ஆப்ஷன் பி, போலீஸ் ஸ்டேஷன் நம்மளுக்கு எதுக்குன்னு பேசாம இருந்துருவீங்க. ஆப்ஷன் சி, அவங்க வீட்டுக்குள்ளவங்க கிட்ட கேட்டு பண ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆப்ஷன் டி, மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி என்ன பண்ணலாம்னு கேட்பீங்க. ஆப்ஷன் 4 டி. ஆப்ஷன் டி. Are you sure? எஸ். ஆடியன்ஸ் என்ன நினைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? 34%. உங்களுக்கு லக் இருக்கிற மாதிரி இருக்கு. பார்க்கலாம் மித்த ஆப்ஷன்ஸ்க்கு என்னன்னு. சோ ஆப்ஷன் ஏ 28%. ஆப்ஷன் பி 14%. கம்மியாகும். ஆப்ஷன் சி 24%. எப்படிங்க கரெக்டா யோசிக்கிறீங்க? நிறைய டைம் மாட்டிருக்காரு இல்ல? ஓ, ஓகே. சோ ஆடியன்ஸ் நினைச்சது நீங்க நினைச்சது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. சோ உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட். சோ அடுத்த கேள்வி ராகவ் அண்ட் பிரீதா உங்களுக்காக. நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு தனியா ஒரு பெரிய அமௌண்ட் கிடைச்சிருக்கு. அந்த பணத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வீட்ல போய் கொடுத்துருவீங்க. ஆப்ஷன் பி, தனியா ஏதாவது பிசினஸ் பண்ணுவீங்க. ஆப்ஷன் சி, வீட்டுக்கு என்னென்ன பொருள் தேவை அந்த திங்ஸ் எல்லாம் போய் வாங்குவீங்க. ஆப்ஷன் டி, யாருக்கும் சொல்லாம தெரியாம பேங்க்ல போய் போட்டுடுவீங்க. ஏஓ சிஓ தான் பெஸ்ட் ஆப்ஷனா தெரியுது. அதுல எதுன்னு யோசிச்சு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. எல்லா பணத்தையும் வீட்டில் கொடுத்து விடு. அதானே ஜாயிண்ட் ஓ, ஃபேமிலி. நல்லவரா நீங்க? இல்ல, ஐ திங்க் ஐ வில் கோ ஃபார் சி. நீங்க சொல்லுங்க பிரீதா. சி. ஏவா சியா டிசைட் பண்ணுங்க. சி தான் ஆக்சுவலி. சியா. சோ சி லாக் பண்ணிடலாமா? ஓகே. ஆடியன்ஸ் என்ன நினைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? 19%. இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்திருந்தா என்னவா சூஸ் பண்ணிருப்பீங்க? ஏ. ஏ சொல்றீங்களா? இல்ல பியா பிசினஸ். சரி, ராகவுக்காக அதோட ஒபினியன் என்னன்னு பார்க்கலாம். 13%. அடப்பாவிகளா. சோ ஆப்ஷன் பி க்கு சி க்கு என்னன்னு பார்க்கலாமா? சோ ஆப்ஷன் பி 32%. ஆப்ஷன் டி ரொம்ப உஷாரா இருக்காங்க. நீங்க தான் தாராள மனுஷன். நீங்க சூஸ் பண்ணிருக்கிற ஆன்சர் 3rd பிளேஸ்ல இருக்கு. சோ உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 50 பாயிண்ட்ஸ். கமலேஷ் and சிந்து, உங்களுக்கான கேள்வி. நீங்க ஃபாரின் டூர் பிளான் பண்ணிருக்கீங்க. திடீர்னு உங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, டூரை கேன்சல் பண்ணிட்டு வீட்ல இருந்துருவீங்க. ஆப்ஷன் பி, அம்மாவுக்கு டிக்கெட் போட்டு அவங்களையும் ஃபாரின் டூர் கூட்டிட்டு போவீங்க. ஆப்ஷன் சி, அம்மாவை திட்டிட்டு ரிலேஷன் வீட்டுக்கு அனுப்பிடுவீங்க. ஆப்ஷன் டி, ஊருக்கு டிக்கெட் போட்டு உடனே போ அப்படின்னு அனுப்பிடுவீங்க. இந்த கேள்வியில வந்து எடக்கு முடக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. எனக்கு மட்டுமே இப்படி அமையுது. எவனாவது டூர்ல போயிட்டு அம்மாவை கூட்டு போவானா? ஓ, நீ அம்மாவையும் கூட்டு போக மாட்டா, பொண்டாட்டியும் கூட்டு போக மாட்டியா? அப்ப யாரை கூட்டிட்டு போவ? நீங்க நல்லா இருங்கப்பா. என்னப்பா கரெக்ட் தானே நான் கேட்டது? டூரை கேன்சல் பண்ணிட்டு பேசாம வீட்ல இருந்துடலாம். பெட்டர் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சண்டே முடிச்சிட்டீங்களா? ஷுவர் தானே? உங்களால முடிஞ்சதை நீங்க செஞ்சிட்டீங்க. சரி, ஓகேங்க. பி பிளாக்.
ஷுவர் எஸ் ஐ அம் வெரி ஷுவர். உங்க வைஃபுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஏதாவது ஒரு எனக்கு இது ஜஸ்டிஃபிகேஷன் வரைக்கும் என் ஒய்ஃபுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய செஞ்சிருக்கேன். எங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் நிறைய செஞ்சிருக்கேன். ஏன் இப்படி இப்ப பாலிடிக்ஸ் பண்றீங்க? அம்மாவை சேர்த்து கூட்டு போயிட்டு அங்க ரூம்ல உட்கார வச்சுட்டு நான் வெளில சுத்துவேன். சரி, ஆப்ஷன் பி லாக் பண்ணலாமா? ஓகே. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி லாக் பண்ணலாமா? அதான் டாப். ஆடியன்ஸ் என்ன நினைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? எவன் என்ன மாதிரி நல்லவனா இருக்க போறான்? 24%. நான் நினைச்சேனா ஓஜா நீங்க நினைச்ச அந்த ஆப்ஷனுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, நீ வெளியில வா, மிச்சத்தையும் பாத்துருங்க. சரி. ஆப்ஷன் சி 12%. ஆப்ஷன் டி. சொன்னல டிடி ரொம்ப நேரமா சொல்றீங்க, கேட்டீங்களா நீங்க? சோ நீங்க சொன்னது தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. சோ உங்களுக்கு நாங்க ஈவனா இருக்கோம். மொத்தத்துல ஒரு தியாகி ஆயிட்டேன். தியாகி, கமலேஷ் அண்ட் சிந்து. கேள்விக்கு என்ன பதில்? இந்த ரவுண்ட்ல உங்களோட ஸ்கோர் 100 பாயிண்ட்ஸ். வெரி நைஸ். சோ ராகவ் அண்ட் பிரீதா, கேள்விக்கு என்ன பதில்? இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 150 பாயிண்ட்ஸ். ஐயப்பன் அண்ட் பிந்தியா, கேள்விக்கு என்ன பதில்? இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். சோ நம்ம ஷோட ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. சோ எல்லாரோட ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? எஸ். கமலேஷ் அண்ட் சிந்து, நாங்க தான். உங்களுக்கான ஸ்கோர் 440. ராகவ் அண்ட் பிரீதா, உங்களுக்கான ஸ்கோர் 540. ஐயப்பன் அண்ட் பிந்தியா, உங்களுக்கான ஸ்கோர் 610. Please come on to the stage. எங்களோட செகண்ட் ரன்னர் அப் கமலேஷ் அண்ட் சிந்து. $5,000 worth gift voucher. எங்களோட ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் பிரீதா அண்ட் ராகவ். உங்களுக்கு 10,000 rupees gift voucher. நம்ம ஆஹா என்ன பொறுத்தத்தோட வின்னர் ஐயப்பன் அண்ட் பிந்தியா. உங்களுக்கு 25,000 rupees gift voucher. Thank you. இதே மாதிரி 3 அழகான ஜோடிங்களோட திரும்பி நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் சங்கமே.